அடுத்து ரெண்டாவதா ஃபர்ஸ்ட் காரியம் பார்த்தோம் ஜெபம் பண்றது. ரெண்டாவது காரியமா துதிக்கிறதை நம்ம பார்க்க போறோம். துதிக்கிறது மூலமா நம்ம கர்த்தரை நோக்கி கூப்பிடுறோம். நம்ம அனுதினமும் கர்த்தரை நோக்கி எப்படி ஜெபம் பண்றோமோ அதே போல அனுதினமும் நம்ம கர்த்தரை நோக்கி துதிக்கணும். அவர் துதிகளின் மத்தியில வாசம் செய்கிறவரா இருக்கிறாரு. துதி மேல ரொம்ப பிரியமா இருக்கிறாரு. அப்ப நம்ம என்ன செய்யணும்னா அவரை புகழ்ந்து பாடி நம்ம என்ன செய்யணும்னா அவரை துதிக்கணும். இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் தாவீது. தாவீது என்ன செஞ்சானா எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி துதிக்கிறவனா இருந்தான். இப்ப சங்கீதம் 34:1 பாக்குறோம், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் அப்படின்னு சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றான். நம்ம துதிக்கும் பொழுது பரலோகமே என்ன செய்யுதுன்னா நம்ம மத்தியில இறங்கி வருது. ஏன்னா அவர் துதிகளின் மத்தியில வாசம் செய்கிறவர். அவரை நோக்கி நம்ம கூப்பிடும் போது நம்ம குறைவுகளை எல்லாம் அவர் என்ன செய்வார்னா நிறைவாக்குவார். அதான் பெர்க்மன் ஐயா கூட பாடல் வரிகள்ல பாக்குறோம், கூப்பிட்டேன் பதில் வந்தது, என் குறைவெல்லாம் நிறைவானது. இது என்ன பாட்டுனா புதிய பாடல் பாடி பாடி ஏசுராஜாவை கொண்டாடுவோம். இப்ப இதுல இருந்து ஏசுராஜாவை நம்ம என்ன செய்யணுமா புதிய பாடல்களால பாடி பாடி நம்ம என்ன செய்யணும் அவரை கொண்டாடணும் அப்படின்னு தான் ஏசப்பா நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாரு. நம்ம அவரை கூப்பிடும் போது அவர் நிச்சயமா நம்மளுக்கு பதில் தந்து நம்ம குறைவை எல்லாம் அவர் நிறைவாக்குவார். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். புதிய பாடல்களை நம்ம பாடி கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை கொண்டாடணும். இதுல இருந்து நம்ம என்ன பாக்குறோம்னா கர்த்தரை நோக்கி கூப்பிட்டா எல்லா நன்மையும் நம்மளுக்கு வரும். இஸ்ரவேலின் துதிகளிலே பிரியமாய் இருக்கிற அவரை நாம் நம்முடைய வாயை விரிவாய் திறந்து பாடி புகழ்ந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென்.